பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான நேய பெருமக்களே, அருமையான என்னுடைய யூடியூப் தளத்திலே இணைந்திருக்கின்ற, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற, கருத்துக்கள் சொல்கின்ற, கமெண்ட் பண்ணுகின்ற அன்பான நேய நெஞ்சங்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு தேவையை சொல்லி நான் தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. காரணம், இந்த பதிவு நமது இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் விளம்பரம் பற்றிய ஒரு தெளிவு. ஏனென்றால் கடந்த ரமலானில் கூட சுமார் 2-3 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. நாளாந்த முஸ்லிம் சேவையின் வருமானத்தில் தான் எமது வானொலி நிலையமே ஓடுகிறது என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம் சேவை முழுமையாக விளம்பரமாக இல்லை. இரவு வேளையில் ஒளிபரப்பாகின்ற 8 மணி 9 மணி சேவை முக்கியமாக முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சொத்தாக தந்த மர்ஹூம் கலாநிதி பதியுதீன் முகமதுடைய வேண்டுகோள் 1960ஆம் ஆண்டுகளிலிருந்து ஒரு மணித்தியாலமாக மாற்றப்பட்ட முஸ்லிம் சேவை மகத்தான பணி செய்து வருகிறது. இதன் மூலமாக பயன்பெற்ற நிறைய பேர் இன்று எம்மை பாராட்டுவார்கள், தட்டி கொடுக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகள் நேய பெருமக்களே. இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த என்னுடைய நிகழ்ச்சியிலே தலைப்பிறை பற்றிய தகவலை தந்த பொழுது ஷவ்வால் மாத தலைப்பிறையை பார்த்த விஷயத்தில் 1984ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சுட்டிக்காட்டினேன். ஆனால் அந்த சம்பவத்திலே சகோதரர் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த ஆண்டு வந்து எங்களை தொந்தரவுபடுத்தியதாக நான் சொன்னேன். அதாவது இன்று பெருநாள் பிறை கண்டுவிட்டது, ஷவ்வால் தலைப்பிறை, நாளை நோன்பு பெருநாள், அறிவிக்கவும் நண்பர் அஹமத் முனவர் என்று பேசியதை நான் சொன்னேன். ஆம், அவர் சொன்னார் தான். ஆனால் அது ஆண்டு அல்ல, அந்த ஆண்டு அல்ல. 2004ஆம் ஆண்டு அவர்கள் முஸ்லிம் சமய கலாச்சார விவகார அமைச்சராக இருந்த பொழுது அன்றும் தலைப்பிறை பிரச்சனையாகிவிட்டது. மக்குணையில் ரமலான் ஷவ்வால் தலைப்பிறையை பார்த்ததாக சொன்னார்கள். கிண்ணியாவில், காத்தாங்குடியில், அக்கரைப்பற்றில், பல இடங்களில். ஆனால் முஸ்லிம் இந்த சேவையில் அதனை சொல்வதற்கு பலர் ஆதங்கப்பட்டார்கள், அவசரப்பட்டார்கள். கொழும்பு பெரிய பள்ளிவாசலும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களமும் சேர்ந்திருக்க முடிவுதான் எங்களுக்கு அறிவித்திற்கு பொருத்தமானது. அதுதான் அதிகாரபூர்வமானது, உத்தியோகபூர்வமானது, ஊர்ஜிதமானது. அதனால் அமைச்சர் அவர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அந்த இடத்து அதிகாரம் தேவை, அதன் பிறகுதான் நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னது பொழுது அவர்கள் வெளி தனியார் வானொலிக்கு சென்றதனை அறிவித்தார்கள். சகோதரர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய ரவுஃப் ஹக்கீமுடைய அருமை சகோதரர் ஹசீர் கவிஞர் பெருமகன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்றுதான் இந்த ஷவ்வால் மாத தலைப்பிறை போகட்டும். அதற்கு பின்னர் நான் சொன்ன அந்த அசான் அறிமுக நிகழ்ச்சியில் அசானை இலவசமாக எப்படி எமது தேசிய வானொலியில் தர முடியும்? நிச்சயமாக ஒரு நாளும் முடியாது. தலைவர், இப்பொழுது இருக்கின்ற தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க அவர்கள் முஸ்லிம்கள் மீது கொண்ட அபிமானத்தின் காரணமாக அசானை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒன்று, நீங்கள் விளம்பரம் தந்து அதனை அமைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆதரிக்கிறேன் அஹமத் முனவர் என்று சொன்ன பொழுது நான் நண்பர் ஹிக்கமை கேட்டேன். அவர்கள் வந்தார்கள், கூட தலைவரோடு பேசினார்கள். ஆனால் பின்னாலே இருந்த இன்னும் பல விளம்பர முகவர்கள், சகோதரர் ஹிக்கம் போன்றவர்கள், இர்ஷாதே காதர் போன்ற மூத்த ஒளிபரப்பாளர், அது மாத்திரமல்ல இன்னும் பலரும் இந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக, சகோதரி மற்றும் தாசிம் அவர்கள் கூட விளம்பரத்தை எடுத்து இதனை முந்தி ஒளிபரப்பிக் கொள்ள வேண்டும் என்று அசானுக்காக முயற்சித்தார்கள். சுமார் 2 வாரம் இலவசமாக ஒளிபரப்பினோம். பின்னர் தொடர்ந்து விளம்பரம் போட்டோம். அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த அசானுக்குரிய விளம்பரம் 5 அசானையும் சூரியன் உதிக்காவிட்டால் இந்த நாட்டிலே அசான் ஒலிக்காது, சூரியன் உதிக்கின்ற நாட்களில் எல்லாம் அசான் ஒலிக்கும் இலங்கை வானொலியில் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் நமது தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க அவர்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அதே நேரம் அவர் முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளை காலாகாலம் விளம்பரம் மூலமாக வருமானம் பெற வேண்டும் என்று எல்லோரையும் வற்புறுத்தினார்கள். எனக்கு முன்னர் இருந்த பணிப்பாளர்கள் மர்ஹூம் நூரானியா ஹசன் அவர்கள் காலத்தில் விளம்பரத்தை நாங்கள் பேசிய பொழுது 1994ஆம் ஆண்டு இலங்கை வானொலிக்கு வருகின்ற வருமானம் முற்றாக குறைந்து விட்டது. காரணம், அன்றிருந்த வானொலி அனுமதி பத்திரம் கூட ரத்து செய்யப்பட்டு அப்போதைய ஜனாதிபதியினால் இலவசமாக மக்களுக்கு வானொலியை பாவிப்பதற்கு அனுமதி கிடைத்தது. அது மாத்திரமல்ல, 1970களில் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் முத்திரை வரி விதித்திருந்தார்கள். ஆஸ்பத்திரிக்கு மருந்தெடுக்க செல்கின்றவர்களுக்கு 50% இல்லை 25% முத்திரையை ஒட்டி கொண்டு சென்றால்தான் அங்கே மருந்து கிடைக்கும். அவ்வாறு அரசாங்கம் வரி விட்டது. காரணம், வருமானம் இல்லை. கூட்டுத்தாபனம், நமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சுயமாக இயங்குகிறது. அரசாங்க ஆதரவு குறைந்தது. கண்டிப்பான உத்தரவு வந்தது, திரைச்சேரியிலிருந்து வருமானம் உங்களுக்கு தர முடியாது, நீங்களே உழைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நமது தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க, அதற்கு முன்னுக்கு இருந்த சகோதரர் நமது தலைவர் காலம் சென்ற ஜனதாச பீரிஸ், இன்னும் பல தலைவர்கள் முக்கியமாக விளம்பரத்தை தேடுமாறு கேட்டார்கள்.
அஹமத் முனவர் அவசரப்பட்டு விளம்பரத்தை கொடுத்து முஸ்லிம் சேவையை நான் விற்க வரவில்லை. விற்பதென்று சொன்னால் நமது முஸ்லிம் சமுதாயத்தின் சொந்தங்கள், சமூகத்தின் பணக்காரர்கள், முகவர் நிலையங்கள், ஹஜ் உம்ரா நிறுவனங்கள் ஏன் எங்களுக்கு வர வேண்டும்? தங்களுடைய நிறுவனங்களை, தனது ஹஜ் முகவர் நிலையங்களை விளம்பரப்படுத்தினால் தானே அது முஸ்லிம் சேவை தானே பொருத்தம் என்று ஓடி தேடி வந்தார்கள். நான் அப்பொழுது பணிப்பாளராக இருந்தேன். அதற்கு முன்னர் கட்டுப்பாட்டாளராக இருந்தேன். மேலதிக பணிப்பாளராகவும் கொஞ்ச நாட்கள் நான் கடமையாற்றினேன் 2005, 6, 7 காலகட்டங்களில். அப்பொழுது முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சராக இருந்த சகோதரர் ரவுப் ஹக்கீம் அவர்கள், அதற்கு முன்னர் இந்த சகோதரர் மர்ஹூம் AHM அஸ்வர் அவர்கள், இவர்களெல்லாம் வானொலி முஸ்லிம் சேவையில் ஏன் விளம்பரம் போட வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்ன எண்ணம் கேட்டு வேலை இல்லை, நான் எதுவுமே செய்யவில்லை. அரசாங்கம் வருமானத்தை நிறுத்திவிட்டது, தருகின்ற அந்த திரைசேரி நிதியை நிறுத்திவிட்டது, குறைத்து விட்டது. நமது தலைவர் உத்தரவு போட்டார், அஹமத் முனவர் உங்கள் முஸ்லிம் சேவை காலை வேளையில் 8 மணி முதல் 9 மணி வரை, அல்லாவிட்டால் 9:30 மணி வரை நீங்கள் நடத்துங்கள் இலவசமாக. பின்னர் நீடிக்கப்படுகின்ற வர்த்தக சேவை, தமிழ் சேவை, அவர்களுக்கு விளம்பரம் பெற்றுக் கொடுங்கள், அவர்கள் சேவையை தருவார்கள். நான் சொன்னேன், ஒரு கல்லில் 2 கனிகள் போல நமது வர்த்தக சேவையிலே ஒளிபரப்பாகின்ற முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளை சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக மாற்றியமைத்தால் நமது சமூகத்தவர்கள் கேட்பார்கள். அதற்கு முன்னுக்கும் பின்னும் விளம்பரம் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். ஆனால் நிகழ்ச்சிகளை நேரத்தை தந்தார் தலைவர். ஆனால் நேரத்தை தந்தாலும் அதனை விற்றால்தான் வருமானம் வரும் என்பதனால் நமது முஸ்லிம் சமூகத்தின் தனவந்தர்கள் முன்வந்தார்கள், வியாபாரிகள் முன்வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானொலியை திருப்பினால் யார் வருகிறார்கள்? அரசு வங்கிகளில் இருக்கின்ற முஸ்லிம் பிரிவுகள் அவர்களை விளம்பரப்படுத்துகிறார்கள். தனியார் முஸ்லிம் வங்கிகள் விளம்பரப்படுத்துகிறார்கள். ஹஜ் உம்ரா நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். நமது வானொலி மாத்திரம்தான் இருக்கிறது முஸ்லிம் நிகழ்ச்சிக்காக வேண்டி. தனியார் வானொலிகள் எங்கே? ரமலானில் கொஞ்சம் நிகழ்ச்சிகளை போட்டு ஓய்வெடுத்துக் கொள்வார்கள், அடுத்த வருஷம் ரமலானில் தான் வருவார்கள். ஆகவே எனக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. அல்லாவிட்டால் நீங்கள் 9 மணி 9:30 வரை, ஏனென்றால் மின்சார செலவு ஒரு நாளைக்கு 80 லட்சம் போகிறது. இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன. சம்பளம் கொடுப்பதற்கு வழியில்லை கூட்டுத்தாபனத்திற்கு. நீங்கள் நிகழ்ச்சிகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் நிகழ்ச்சிகளை நேரத்தை நீடிக்க வேண்டும் என்றால் விளம்பரத்தை தேடுங்கள் என்று சொன்ன பொழுது மிகவும் அன்போடு நாங்கள் யோசித்தோம். பல முகவர் நிலையங்கள், அதாவது ஏஜென்சிகள், ஹஜ் உம்ரா பயண முகவர் நிலையங்கள் ஓடோடி வந்து முந்திக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு செய்தார்கள். ஐயமும் தொழுகும் என்ற நிகழ்ச்சியில் சுமார் 10 வருஷம் நான் விளம்பரம் செய்து அந்த நிறுவனத்தை உயர்த்தி விட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் பல நிறுவனங்கள், எங்களுடைய அன்புக்குரிய உஸ்தாத் உலமாக்கள் வந்து அந்த நிறுவனங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒளிபரப்பி தன்னை பிரபல்யப்படுத்தி கொண்டார்கள். அது என்னுடைய அந்த படிப்பாளராக இருந்த காலத்தில் 2002, 2003 ஆண்டுகள் இன்றைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் யூசுப் முப்தி ரிஸ்வி முப்தி அவர்கள், ஷேக் ரிஸ்வி முப்தி அவர்கள் கூட வானொலிக்கு வந்து தமிழிலே பேசுவதற்கு தயங்கினார்கள். வாருங்கள், உட்காருங்கள் ஹசரத், நீங்கள் என்னோடு பேசுங்கள், நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தாருங்கள் தமிழிலே என்று நேரடியாக நமது நிகழ்ச்சிகளிலே பேசி வைத்தோம். கருத்துக்களம் என்றும் மஜ்லிஸ் ஷூரா என்றும் நிகழ்ச்சிகளை நேரடியாக பேசி வைத்து தமிழிலே பயிற்றுவித்த ஒரு பண்பு, ஒரு பண்பாடு, ஒரு பாரம்பரியம் எனக்கு நான் பெருமையோடு அமைதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல யூசுப் முப்தி ஷேக் அவர்கள் தொடர்ந்து பல ஆண்கள் ரவுத்துல் குர்ஆன் என்ற அருமையான நிகழ்ச்சியை முன்னுக்கு பின்னும் விளம்பரம் போட்டு தங்களை அவர்கள் பேசினார்கள். நானும் நேரடியாக நிகழ்ச்சி நடத்தினேன். நமது மூத்த சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் சகோதரர் மஹ்ரூப் மொய்தீன் அவர்களும் அதை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இப்படி பல நிகழ்ச்சிகளை நமது முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்புகிறோம். விளம்பரம் இருந்ததனால் ஒரு கல்லில் 2 கனிகள். ஆகவே யாரும் அஹமத் முனவர் முஸ்லிம் சேவையை விற்று போட்டார் என்ற செய்தியை தயவு செய்து இன்றிலிருந்தாவது நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலில் இதனை தெளிவுபடுத்துவது என்னுடைய பணிவான தாராள கடமை. அதற்காக இந்த கருத்துக்களை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் அன்போடு சந்திக்கும் வரை நமது முஸ்லிம் சமூகத்தின் தனவந்தர்கள், வணிக பெருமக்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி நீங்கள் தாவாவுக்காக வேண்டி செலவழியுங்கள். அது நன்மையாக முடியும். ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது இருக்கின்ற வானொலி பட்டிகளை கேட்டு 5 நேரம் அசானுக்காக செல்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், வெள்ளிக்கிழமை கொள்ளுப்பட்டி பள்ளிவாசல் என்ற கொத்துபா பிரசங்கம், அது 1 மணி 1:30 மணி, அல்லாவிட்டால் 1:45. இந்த 45 நிமிடத்தையும் எப்படி தமிழ் வர்த்தக சேவை தருவார்கள்? அவருடைய நிகழ்ச்சிகள் இருந்தன. தலைவர் சொன்னார், ஜனதாஸ் பீரிஸ் அப்பொழுது, முனவர் இதை சும்மா போட முடியாது, அட்வர்டைஸ் பண்ணிடுங்கள் என்று சொன்னார்கள். நான் நாடினேன் சிறு நிறுவனத்தை. அப்பொழுது ட்ரஸ்டிமார்கள் அன்போடு ஆதரித்து அவர்கள் நிதி கொடுத்து தொடங்கினார்கள்.
தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ ஆண்டுகள் அது தொடர்ந்து ஓட வேண்டும். அதற்காக விளம்பரங்கள் கை கொடுக்கின்றன. நல்லொரு தாவா பணி. பெண்கள் இங்கு ஹுதுபாவை கேட்கப் போகிறார்கள். வீட்டுக்குள் இருந்து சரியாக வானொலியை 1 மணிக்கு திருப்பினால் செய்திக்கு பின்னர் கொள்ளுப்பட்டி பள்ளிவாசல் கொத்துபா வருகிறது. சிறந்த தேர்ந்தியான உலமாக்கள் வந்து பேசுகிறார்கள். அத்தனை பேரும் சமுதாயத்தின் மிகச் சிரேஷ்ட உலமாக்கள், ஆலிம்கள், சன்மார்க்க பத்துவாக்கள் அந்த பிரசங்கத்தின் மூலமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கே பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த கருத்துக்கள் பற்றியும் உங்களுடைய மேலான அபிப்பிராயங்களை ஆலோசனை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் விமர்சித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் குறைகள் சொன்னாலும் பரவாயில்லை, நான் இதனையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தெளிவோடு சொல்லுங்கள், அன்போடு கேட்கிறோம். நீங்கள் விளம்பரம் தராவிட்டால் நிகழ்ச்சிகள் கிடையாது. விருப்பம் ஐந்தால் கேளுங்கள், இல்லாட்டி விடுங்கள். ஆனால் நன்மையாக இருக்கும். ஏதாவது ஒரு எழுத்து போட்டாலும் படித்தாலும் உங்களுக்கு மிக பெருமதியாக இருக்கும் முஸ்லிம் சேவை வானொலி என்ற வார்த்தைகளை வாஞ்சியோடு பதித்துக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு சந்திப்போம். பெருமக்களே, சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம். நான் அஹமத் முனவர் விடுபடுகிறேன். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.